2026 தேர்தல்ல நான் என் ஓட்ட யாருக்கு செலுத்துறது? எப்படி நான் கேண்டிடேட்ட சூஸ் பண்றது? அப்படிங்கிறதுல என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு, ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஃப்ரீ ஆக்சஸிபிலிட்டியா இருக்கணுங்க. எப்ப நெனச்சாலும் நம்ம அவர்கிட்ட பேச முடியும். ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா அவர வந்துட்டு ஈஸியா போய் அணுக முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்.எல்.ஏ. அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு முழு வேலையே வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்றது, மக்களுக்கு என்ன தேவையோ, குறை இருக்கோ அத வந்துட்டு அடுத்தடுத்து யோசிச்சு மக்கள்கிட்டயே குறைகள வாங்கி நிறைவேத்தி குடுக்கறது தான் வேல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு, இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, 5 வருஷம் கழிச்சு எலக்ஷன் டைம்ல மட்டும் தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும் தவிர, அதுக்கப்புறம் அவங்கள நம்ம நெனச்சாலும் புடிக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்குறாங்க. ஒரு பேசிக் கவுன்சிலர் கூட அவரோட நம்பர் எத்தன வீட்ல இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு, உங்க ஏரியா, உங்க கவுன்சிலரோ, உங்க எம்.எல்.ஏவோ வந்துட்டு உங்ககிட்ட அவர் நம்பர் இருக்கு. தேவைன்னா உடனே ஃபோன் பண்ணா எடுப்பாரு. அப்படின்னு சொல்லி எத்தன பேர் இருப்பாங்க? எத்தன பேர் இருக்காங்கங்கிறத நீங்களே வந்துட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ, நம்பளோட தேவைய அவங்க கிட்ட போய் சொன்னா, அவங்க வந்து காது குடுத்து கேட்கணும். அதுக்கு உண்டான சொல்யூஷன சொல்லணும். இன்னொரு விஷயம் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாரி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நம்மளோட பிரச்சனைகளோட வீரியமும், அதோட முக்கியமான கன்டென்ட்டும் வந்து புரியணும் மொத. புரிஞ்சா தான் அவங்க அதுக்குண்டான செயல்பாடு செய்வாங்க தவிர, ஆனா இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் அப்படி இல்ல. பேருக்கு மனு குடுத்தோமா, வாங்க தூக்கி அந்த சைடுல அப்படியே குடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வேலைகள நோக்கி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. பட் அத வந்துட்டு அவங்க ஒரு சொட்டு கூட கேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சொட்டு கூட வந்துட்டு அத யோசிக்கவே மாட்டாங்க. இத ஒரு கிரைட்டீரியா வச்சு உங்க கேண்டிடேட்ட வந்துட்டு படுத்துங்க, தேர்ந்தெடுங்க. நமக்கு இருக்கிறது 2டே ஆப்ஷன் மட்டும் தான். ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு என்டிகே. இந்த 2 கட்சியில யாரு உங்களுக்கு வந்துட்டு ஈஸி ஆக்சஸிபிள், இவர்கிட்ட நான் போய் பேசினா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, தயவு செய்து உங்க வாக்க நீங்க அவங்களுக்கே செலுத்துங்க. இப்போ விட்டோம்ன்னு சொன்னா, பிறகு வந்துட்டு எப்பவுமே வந்து மாற்றம் வந்து வராது. அடுத்து ஒரு மாற்றம் வந்துட்டு வர்றதுக்கு யாராவது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதவை. சிந்தித்து இந்த வாட்டி உங்களோட வாக்கு எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு 2026 தேர்தல்ல செலுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.